வணக்கம். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க விநியோகஸ்தர் சங்க தலைவர் திரு நடிகர் கே ராஜன் அவர்களுடைய பையன் பேசுகிறேன். என் பேர் சுரேஷ் ராஜன். அவருடைய பொண்ணு ராஜேஸ்வரி அன்பு. நாங்கள் இப்போ அப்பா இருந்தது சினிமாவுக்கு தொழிலுக்கே லாஸு, சினிமாக்கே லாஸு. இவ்வளோ பெரிய மகா ஜாம்பவான இழந்தது சினிமா திரையுலகம். அவரை மாதிரி யாரும் வராது. அதனால் இது என்ன ஒன்று, இப்போ அப்பா சினிமாவில் ஜெயிக்கணும்னு வந்தார். பெரிய லெவலில் ஜெயிச்சார். விநியோகஸ்தர் சங்கத்தில் இப்போ தலைவராக இருக்கிறாரு. அவர் பற்றி தப்பாக ஏதோ போட்டாங்க. எந்த இதுலையும் அந்த மாதிரி தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்றேன். அவர் யாருக்கிட்டையும் பணம் வாங்கலை, கடன் வாங்கலை. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுங்க, தப்பாக போடாதீங்க. அவர் பணம் தான் 20 கோடி ரூபாய்க்கு தயாரிப்பாளர்கள்கிட்ட இருக்குது. சின்ன தயாரிப்பாளர்கிட்டையும் பெரிய தயாரிப்பாளர்கிட்டையும். அதுக்கு உண்டான எவிடன்ஸ்லாம் என்கிட்ட இருக்கு. என்ன யார் யார் வாங்குது அதை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர், இப்போதைய தலைவர் திரு தமிழ்குமரன் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அப்பாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. விநியோக சங்கத்திலையும் கம்ப்ளைண்ட் இருக்கு, இதுலயும் இருக்கு, யார் யார் கொடுக்க வேண்டியதுன்னு. அதனுடைய நடவடிக்கையை எடுப்போம். அப்பா கடன் 10 காசு கூட யார்கிட்டயும் வாங்கல. அவர் பணம் தான் 20 கோடி கிட்டத்தட்ட மற்றவங்க கிட்ட இருக்குது. அதுல மன உளைச்சல் ஆகிதான் யாருமே 10 காசு கூட கொடுக்கல. போனும் எடுக்கல. பண்ணா இவ்வளோ பெரிய ஜாம்பவான்னு அவர் போன் பண்ணி யாருமே எடுக்கல. எடுக்காததுனால மன உளைச்சத்திலேயே ஒரு 2 வருஷமா இருந்தாரு. 2 வருஷமா அது அப்படியே இருந்து 3 தடவை அட்டாக் 3 தடவை நாங்க இப்போ 4 நாளைக்கு முன்னாடி தான் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல பேஸ் மேக்கர் வச்சு நாங்க வந்தோம். நல்லா இருந்தாரு 2 நாள். திரையுலகத்துக்கு தான் லாஸ் தவிர இது இல்லை. கொடுத்தவங்க இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு, எங்க குடும்பத்துக்கு திருப்பி கொடுத்தா நல்லா இருக்கும், உதவியா இருக்கும். அதே மாதிரி எல்லா மீடியாவையும் கையெடுத்து கும்பிடுறேன். அவரை பத்தி தப்பா எழுதாதீங்க. யாரை வேணாலும் கேட்டு பாருங்க. அவர் எத்தனையோ ஏழைகளுக்கு படிக்க வச்சிருக்கிறாரு. காமராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில படிக்க வச்சிருக்கிறாரு. அவரை மாதிரி யாருமே வர முடியாது. எங்களுக்கு அவர் கிடைச்ச தெய்வம். ஒரே ஒரு தெய்வத்தை நாங்க எல்லாரும் இழந்துட்டு இருக்கிறோம். அதனால நல்லபடியா எங்களுக்கு எல்லா